நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க? அந்த பிரின்சிபல் நோ, அரெஸ்ட் பண்ண கூடாது. ஏன் பெர்மிஷன் நடந்து நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு பிடிச்சிருந்து நான் அவரை லவ் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த வீடியோல அந்த பொண்ணும் அவங்க ஹெச்எம்மும் கிஸ் பண்ண ஒரு இமேஜ வந்து வைரல் ஆயிருக்கும். அதன் அடிப்படை வந்து போக்சோ சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, என்னோட கன்சென்டோட தான் நினைச்சு அவர் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அவர் அரெஸ்ட் பண்ணலாமா இல்ல அரெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை அட்வொகேட் அஜித்குமார். ஃபர்ஸ்ட் போக்சோ சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்தோம்னா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து செக்ஸுவல் அபியூஸோ, செக்ஸுவல் அப்ரோச்சோ, செக்ஸுவல் ஹராஸ்மெண்டோ பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்க மேல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது அந்த குழந்தையோட சம்மதத்தோட நடந்தாலுமே அவங்கள வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணலாம். இதே இது 19 வயசுக்கு மேல அந்த பெண்ணோட ஒப்புதலோட நடந்தா அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை 18 வயசு நடக்கும்போது அந்த போட்டோ எடுத்திருந்தா அவர் மேல வந்து போக்சோ கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். மாதிரி தெரியாத இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸ்டே இன்ஃபார்ம், ஸ்டே எம்பாவர்.